அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சு ஹாமிஸ் அஸ்ர. தைசீர் சர்ஃபில் 15வது பாடம். துஹூலு நூனி சகீலத்தி. சகீலாவுடைய நூனு நுழைதல். அலல் ஃபேலின் மீது. சில உதாரணங்கள். ல யதுஹபன்ன தாலிபு, நிச்சயமாக மாணவன் செல்கிறான். இலல் மதரசத்தி, மதரசாவிற்கு செல்கின்றான். ல தர்கபுன்ன, நிச்சயமாக நீங்கள் கடப்பீர்கள். தபக்கன் அன் தபக்கின், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடப்பீர்கள். அதாவது படித்தரமாக நீங்கள் கடந்து செல்வீர்கள். யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே. ல தன்சுரின்ன, நிச்சயமாக நீ உதவி செய்வாய். ரெண்டுமே சொல்லலாம். மிஸ்கீன, ஏழைகளுக்கு நீ உதவி செய்வாய். யா நிசாவு, பெண்களே. வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக. ல ததுஹபு நானி, நீங்கள் போகின்றீர்கள். இலா புயூத்தி குன்ன, உங்களுடைய வீட்டின் பக்கம், உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள். முகமது வ ஹாலிது, முகமதே ஹாலிதே. ல யவுகுலானி, நீங்கள் இருவரும் சாப்பிடுகிறீர்கள். தஆம, உணவை. கப்ல நௌம், தூங்குவதற்கு முன்னால் நீங்கள் இருவரும் உணவை சாப்பிடுகிறீர்கள். முஸ்லிமூன, ஆண்களே. ல யஸ்ம உன்ன, நீங்கள் கேட்க வேண்டாம். கைபத்தை, புறம் பேசுறதை கேட்க வேண்டாம். யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே. உக்குத்து பின்ன தர்ச, நீ பாடத்தை எழுது. காய்தா, மிம்மா, ஒன்றிலிருந்து உள்ளதாக இருக்கும். எதுகுலு அலல் அஃபாலி, ஃபாலின் மீது நுழையுமே. சிவல் அஃபாலின் மாலியா, மாலியான ஃபால்களை தவிர ஃபாலின் மீது நுழையுமே. அந்த ஒன்றிலிருந்து உள்ளதாக இருக்கும். நூனு சக்கீலத்து, சக்கீலாவுடைய நூனு. இல்லை தவுக்கீதி, தவுக்கீதுக்குரிய சக்கீலாவுடைய நூனு. வஹு, அதுவாகிறது. நூனு முசத்ததுன், சத்து செய்யப்பட்ட நூனாக இருக்கும். அப்போ மிம்மா ஹபர் முகத்தமு, நூனு தான், இதுதான் முப்ததா முஅக்கர். அப்போ மாலி இல்லாமல் முலாரியில் இந்த சக்கீலாவுடைய நூன் நுழையும். அப்புறம் தைக்கியுடைய அர்த்தம் தரும். அடுத்து நூனு சக்கீலத்து, சக்கீலாவுடைய நூனாகிறது. தவுக்கீதி, தவுக்கீதுக்குரிய இந்த சக்கீலாவுடைய நூனாகிறது. ததுகுலு, அது நுழையும். அலல் ஃபாலி, ஃபாலின் மீது நுழையும். மஅல் லாமில், லாமி மஃப்தூஹின், ஃபதஹ் செய்யப்பட்ட லாமுடன் அது ஃபாலின் மீது நுழையும். இதாக்கான ஃபாலு, ஃபால் ஆகியிருந்தால். முலாரியன் முஸ்பத்தன், முலாரி முஸ்பத்தாக ஆகியிருந்தால். அம்மா, அறிந்துகொள். அப்போ முலாரி முஸ்பத்தாக ஆகியிருந்தால் அப்போ முன்னாடி ஒரு லாமு நுழையும். ஃபாலுக்கு முன்னாடி ஒரு லாமு நுழையும். அம்மா, அறிந்துகொள். இதாக்கான ஃபாலு மன்ஃபியன், ஃபாலு மன்ஃபியாக ஆகியிருந்தால். அவு கான அம்ரன், அல்லது அம்ராக ஆகியிருந்தால். அவு நஹியன், நஹியாக ஆகியிருந்தால். ஃபலா எதுகுலு லாமு, இந்த லாமு நுழையாது. மஅஹு, அதனுடன். அப்போ அந்த ஃபாலோடு நுழையாது. அப்போ முலாரியான முலாரி முஸ்பத்தில் மட்டும்தான் அந்த லாமு நுழையும். லா எஃபலு, லா எஃபலானி, இந்த லாமு அல்லான்னு சொல்கிறோம்ல, அந்த லாமு. மீதி அமுரு, நஹி, இதில் அந்த லாம் நஃபி, இதெல்லாம் நுழையாது. எஜ்ரி, நடக்கும். அலல் ஃபாலி, ஃபாலின் மீது. அஹுகாமு ஆத்தியா, பின்வரக்கூடிய சட்டங்கள் நடக்கும். இந்த துஹூலி நூனி சக்கீலத்தி, சக்கீலாவுடைய நூனு நுழையும் நேரத்தில் பின்வரக்கூடிய ரூல்ஸுகள் அந்த ஃபாலின் மீது நடக்கும். துபுதலு லம்மத்து லாமி பில் ஃபத்தகத்தி, லாம் கலிமாவோட லம்மத்தை பதிலாக்கப்படும். பில் ஃபத்தகத்தி, ஃபத்தகத்தை கொண்டு. அப்போ லாம் கலிமாவில் இருக்கிற லம்முக்கு பதிலாக அங்கே ஃபத்தக வந்துடும். இதாலம் எத்தசல் பிகி, எதுவும் சேராவிட்டால். எதுவும் சேராவிட்டால். மின் லமாயிர் லஃபைல் பாரிசா,
பாரிசாவுடைய ரஃபாவுடைய லமீர்கள்லேருந்து எதுவும் சேராவிட்டால் அது என்ன? அந்த பாரிசாவோட லமீர் எது அப்படின்னா வாவு ஜமாத்தி ஜம்முடைய வாவு வயா முகாத்தபத்தி முகாத்தபுடைய யா வ நூனு நிஸ்வத்தி பெண்பாலுடைய நூனு வ அலிஃப் அலிஸ்னைனி தஸ்னியாவுடைய அலிஃபு. இதுபோல் ரஃபோல் பாரிஜா பாரிஜாவுடைய ரஃபோடைய லமீர்கள் சேராவிட்டால் லாம் கலிமாவிற்கு ஃபத்தஹ் செய்யப்படும். லம்முக்கு பகரமாக ஃபத்தஹ் செய்யப்படும். வ யுஹுதஃபு நூனை போக்கப்படும். மின் அஃபால் ஹம்சா அஃபால் ஹம்சாவிலிருந்து நூன்களை போக்கப்படும். அஃபால் ஹம்சா என்னன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. 4 தஸ்னியா, 2 ஆண்பால் பன்மை, 1 செகண்ட் பெர்சன் பெண்பால் ஒருமை. அப்போ எஃபலானி தஃபலானி இந்த 4 எஃபலூன தஃபலூன இந்த 4 2 6 தஃபலீன 7 ஆச்சு. இந்த 7க்கு பேர் தான் என்ன? அஃபால் ஹம்சா. இதில் உள்ள நூன்களை எல்லாம் போக்கப்படும். வலா யுஹுதஃபு மாஹு அதோடு போக்கப்படும். வாவுல் ஜமாத்தி ஜம்முடைய வாவும் போக்கப்படும். யா உல் முகாத்தபுடையாவும் போக்கப்படும். அப்போ ஜம்முடைய வாவுன்னா எஃப்வலூன இல்லை வாவை போக்கிடுவாங்க. தஃவலூன அதில் உள்ள வாவை போக்கிடுவாங்க. அப்புறம் தஃவலீன அதில் உள்ள யாவை போக்கிடுவாங்க. வலா யுஹுதஃபு போக்கப்படாது. நூனு நிஸ்வத்தி பெண்பாளுடைய நூனு போக்கப்படாது. பல்மாராக இஃபுசலு பிரிக்கப்படும். பில் அலிஃபை கொண்டு. பைன நூனாத்தி நூன்களுக்கு மத்தியில் அலிஃபை கொண்டு பிரிக்கப்படும். வ யுகுசரு நூனு சகிலாவுடைய நூனு கசர் செய்யப்படும். இதா வக்க பத அலிஃபின் அது அலிஃபுக்கு பின்னால் நிகழ்ந்தால் கசர் செய்யப்படும். வ யுஃப்தஹு ஃபத்தஹ் செய்யப்படும். ஃபீமா அலிக்க அது அல்லாத இடங்களிலே ஃபத்தஹ் செய்யப்படும். இந்த காய்தாவை நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ப்ராக்டிக்கலாக அப்படியே எழுதி பார்த்து ஒவ்வொரு செஞ்சு பார்த்தோம்னா இது அப்படியே நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். லா எஃப்அலன்ன அப்போ காய்தா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராக்டிக்கலாக என்னன்னு பார்த்தோம்னா இதில் லா எஃப்அலன்ன இந்த நூனு நுழையிறதுக்கு முன்னாடி எஃப்அலு அப்படின்ட்டு இருந்துச்சு. எஃப்அலுங்கிறப்ப லமீர்கள் ஏதும் சேராத ஃபைல் இது. அப்போ காய்தாவில் படித்தோம். லமீர்கள் சேராத ஃபைல்களில் உள்ள லம்மத்தை லாம் கலிமாவில் உள்ள லம்மத்தை ஃபத்தகத்தாக மாற்றிவிடும். அப்போ எஃப்அலுன்னு இருந்துச்சு. அப்போ எஃப்அல்லான் அப்படின்னு மாறிடுச்சு. அப்புறம் இந்த லாமு சக்கீலாவுடைய நூன் நுழைஞ்சா இந்த லாமு வந்துடும். அப்போ இந்த லாமு வந்துருச்சு. சக்கீலாவுடைய நூன் வந்துருச்சு. அப்போ காய்தா லமீர்கள் சேராத ஃபைலில் உள்ள லம்மத்தை ஃபத்தகத்தாக மாற்றிவிடும். அப்போ லாம் கலிமாவில் ஃபத்தக வந்துருச்சு. இது 1வது காய்தா. 2வது காய்தா ல எஃப்அலானி இதுக்கு முன்னாடி எஃப்அலானின்னு இருந்துச்சு. அப்போ சக்கீலாவுடைய நூன் இருக்குது. ஃபாலில் உள்ள நூனை காணவில்லை. அப்போ காய்தாவில் என்ன படித்தோம்? தஸ்னியாவுடைய அம்சிலத்துல் அம்சாவுடைய நூன்கள்லாம் போக்கப்படும். அம்சிலத்துல் அம்சானா தஸ்னியாவில் சேரும். அப்போ நம்ம சாட்டாசணும்னா தஸ்னியாவுடைய நூனை போக்கப்பட்டு விடும். அப்போ தஸ்னியாவுடைய நூன் இதில் போயிடுச்சு. தஸ்னியாவுடைய நூனு போனதுனால இங்கே அலீஃபு மீதம் இருக்குது. அப்போ இந்த அலீஃபுக்கு பின்னாடி எப்பயுமே இந்த நீ அப்படின்னு தான் படிக்கணும். இங்கே நான் படித்தோம், இங்கே நீன் படிக்கிறோம். ஏன் அப்படின்னா சக்கீலாவுடைய நூனுக்கு முன்னால் அலிஃப் இருந்தால் அப்போ நீன் தான் படிக்கணும். இல்லை எஃப்அல்லான் நீ அப்படின்னு தான் படிக்கணும். இது 2வது சட்டம். அடுத்து 3வது இதில் என்ன சட்டம்? ல எஃப்அலுன்ன அப்போ இது சக்கீலாவுடைய நூன் நுழையிறதுக்கு முன்னாடி எஃப்அலூனன்னு இருந்துச்சு. அஃப்ஆல் அம்சாவுடைய நூனு போக்கப்படும் அப்படிங்கிறதுனால எஃப்அலூனில் உள்ள நூனு போக்கப்பட்டுருச்சு. அப்புறம் ஜம்முடைய வாவுலெல்லாம் போக்கப்படும் அப்படிங்கிறனால வாவும் போக்கப்பட்டுருச்சு. ஜம்முடைய நூனும் வாவும் போக்கப்பட்ட பின்னாடி அப்போல்லாம் எஃப்அலுன்ன அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்து ல தஃப்அலன்ன இல்லைன்னா சட்டம் லமீர்கள் எதுவும் சேராத காரணத்தினால் லமீர் வந்து அலீஃபு லமீரு வாவு லமீரு ஏ லமீரு
நூனு லமீர் இந்த பெண்பாடு நூனு அந்த லமீர்கள் எது சேராத ஃபேலு இது. எஃபலு அப்படின்னு தஃபலுன்னு தான் இருந்துச்சு. அப்போ லமீர்கள் சேராத ஃபேல் என்ற காரணத்தினால் லாம் கலிமாவில் உள்ள லம்மத்தை ஃபதகத்தாக மாற்றப்பட்டு விட்டது. அப்போல்லாம் தஃப் அல் அன்ன. ஓகே, மீதி அர்த்தவில்லை பார்ப்போம். ஆகிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.